காசு கட்டணும் வெரிஃபை பண்ண வந்துக்கிட்டே இருக்கா ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம லைவ் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இந்த பெரிசைக்கிளிக் ரியாக்ஷனில் கேட்டுக்கலாம். அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஸோ இது வெயிட்டேஜ் டாபிக் அப்படிங்கிறதுனால ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. பாலிடெக்னிக் 2021 இந்த பெரிசைக்கிளிக் ரியாக்ஷனில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு? டோட்டலாக 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ நான் எழுதுனது தான். எனக்கு கொஸ்டின் 42ல் இது ஒரு பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன். கொஸ்டின் நம்பர் 15. ஸோ இது ஒரு பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன் தான். ஸோ அதில் எலக்ட்ரோசைக்கிளிக் இருக்கு இல்லையா? கொஸ்டின் நம்பர் 18 இது ஒரு கொஸ்டின். 104லேருந்து ஒரு பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன் வந்துருந்துச்சு. 51. ஸோ இதுவும் ஒரு பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன் தான். ஸோ இத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இது போக இன்னொன்று வேறு வந்திருந்தது. அது என்ன அப்படின்னா அந்த கார்பன் இன்டர்மீடியட் ஃபாலோடு பை எலக்ட்ரோசைக்கிளிக் ரியாக்ஷன் ரிங் ஓப்பனிங். ஸோ அந்த கொஸ்டின் வந்துருந்தது. டோட்டலாக 7 கொஸ்டினுக்கு மேலே ஒரே டாப்பிக்லேருந்து எடுத்திருந்தாங்க, பெரிசைக்கிளிக்கு மட்டுமே. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயிட்டேஜான டாபிக். ஸோ இந்த மாதிரி செலக்டிவாக படிச்சுட்டு போனாலே போதும். சரிங்களா? ஸோ இது எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன் வந்து மேக்ஸிமம் ப்ரூஸ் புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. ப்ரூஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ப்ரூஸ்னு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு புக் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி, அதாவது யூஜி லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு. ஸோ இது எதை வச்சு ப்ரூஸ் புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த புக்லேயுமே கிடையாது. ப்ரூஸ் புக்கில் மட்டும்தான் இந்த மாடல் இருக்குது. இன்னொரு புக்கில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கேரியன்ட்டு ஸ்டாம்பக் பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த புக்லேயும் இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. பட் அதை காட்டிலும் அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஏஆர் லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் அவங்க போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த புக்கு இவங்க ரெஃபர் பண்ணியிருக்குது ப்ரூஃபாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் நம்ம படிச்சுட்டாலே போதும். ஸோ அப்புறம் இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா எக்ஸாம்களில் இந்த ஆப்ஷனை வச்சு தான் ரிஜெக்ட் பண்ணேன் நான். ஸோ இது ரெண்டில் ஒன்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்ஷனை போடுற மாதிரி தான் இருந்தது. அப்போ நான் இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு டிஸ்ரோட்டேட்டரி வந்தது. அப்போது 2 வர்றது எதுன்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது. சரிங்களா? ஆனால் இது 2 வராதுன்னு இது நமக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதை எலிமினேட் பண்ணிட்டேன் எக்ஸாம்களில். இது வரவே வராதுன்ட்டு. அப்போது 4 வர எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ இங்கே வந்து 2 வர்றது நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் டிஸ்ரோட்டேட்டரின். அப்போது அதை வச்சு ஆப்ஷனை வச்சு போட்டு போயிட்டேன். அடுத்து வந்து வேறு சைஸு மடிசம் அந்த மாதிரி. ஸோ தெரியலைன்னு அப்படின்னா கூட நம்ம ஆப்ஷனை வச்சு ரிஜெக்ட் பண்ணி போட்டுடலாம், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இருந்தால் அப்படின்னா. ஸோ ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் தான். ஸோ அப்போ எந்தளவுக்கு எடுத்திருப்பாங்க? இந்த இடத்துல வேலன்ஸ் ஐசோமரிசம் அதை பற்றி நம்ம யோசிக்கணும் அவசியமே கிடையாது. 3வது இதுனா என்னென்ன அப்படிங்கிறது பதட்டப்படணும் அவசியமே கிடையாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒன்றை வச்சு ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஸ் புக்கில் இருக்கிறது தான். இதுதான் அந்த புக்கு. ஸோ இந்த பேராகிராஃப்லாம் ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். பெரிசைக்கிளிக் ரியாக்ஷனில் கொஸ்டின்ஸ் எல்லாமே பிஜிடிஆர்பி இந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இது எதுவும் ரியாக்ட் ஆகாமல் நம்ம கிடைக்கக்கூடியது என்னது? தெர்மல் கண்டிஷன். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த புக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த இருக்கு இல்லையா?
ஸோ நான் ஏன் இந்த புக்கில் இருந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரூஸ் புக்கில் தான் இவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் இது வந்து ப்ரூஸ் புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படி. சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த ரூல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ன ரூல் அப்படின்னா, ஸோ இதில் உட்வர்டு ஹாஃப்மேன் ரூல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ காஞ்சிகேட்டட் டபுள் பாண்ட் வந்து நமக்கு ஈவன் நம்பராக இருந்ததுன்னா தெர்மலாக இருக்கும்போது கான்ரோட்டேட்டரி வரும், போட்டோ கெமிக்கலாக இருக்கும்போது டிஸ்ரோட்டேட்டரி. இதுவே ஆடு நம்பராக இருந்தது அப்படின்னா தெர்மல்னால் டிஸ்ரோட்டேட்டரி, போட்டோ கெமிக்கல்னால் கான்ரோட்டேட்டரி. ஸோ இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரூல் ஒன்று, இது மேக்ஸிமம் நீங்கள் ஒவ்வொரு ஷார்ட்கட் வச்சுருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரூல் தெரிஞ்சால் ஃபுல் மார்க் நம்ம வாங்கிடலாம். புரியுதுங்களா? இந்த ரூல் என்னன்ற நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு 2 குரூப் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போது ஸோ இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூல். நம்ம ரெண்டுக்குமே ஒரே ரூல் அப்ளை பண்ணுவோம். ரிங் ஓப்பனிங் அண்ட் ரிங் க்ளோசிங் ரெண்டுக்குமே ஒரே ரூல் தான். அப்போ இது வந்து டபுள் பாண்ட் வந்து ஈவனாக இருக்கிறதுனால அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நான் கான்ரோட்டேட்டரி கொடுத்துறாங்க அவங்க. அப்போ ஹீட் கண்டிஷன் 4Nல் நமக்கு ஹீட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கான்ரோட்டேட்டரி வரும். கான்ரோட்டேட்டரி வரும்போது இந்த இடத்துல ஹைட்ரஜன்ங்கிறத நம்ம இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி எப்போயுமே இப்படி ரெண்டாக நீங்கள் என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போது, ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்போது நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இது லெஃப்ட் சைடில் இருக்குது. ஏதாவது ஒரு குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் வந்து மெத்தில் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த சைடு வந்து பார்க்கும்போது நமக்கு இது ரைட் சைடில் இருக்குது. அப்போ லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்போ நம்ம சப்ஸ்டிடியூயன்ட் இருக்குல்லையா, நம்ம செலக்ட் பண்ணுற சப்ஸ்டிடியூயன்ட் வந்து ரியாக்டனில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கா இல்லை சேம் டைரெக்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நமக்கு வந்து பாருங்கள் டைரெக்ஷன் அப்படிங்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட்டு தான். ஸோ அப்போ இதில் லெஃப்ட்டில் இருக்குது, இங்கே ரைட்டில் இருக்குது. அப்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரியாக்ஷன் போடும்போது ஸோ இது இங்கே ரியாக்ட் ஆகும், இப்படி வரும் இல்லையா, இவ்வளவு தான். அப்போ அந்த சப்ஸ்டிடியூயண்ட்டை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ ஆப்போசிட்டில் டைரெக்ஷனில் இருக்கும்போது கான்ரோட்டேட்டரியாக இருந்தால் ட்ரான்ஸ் தான் வரும். ட்ரான்ஸ் அப்படின்னா ஸோ இது ஒரு மெத்தில், ஸோ இப்படி இருக்குது ட்ரான்ஸ் தான். நமக்கு இந்த இது ஆப்ஷனில் இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னொரு ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுதான் இந்த ரூல் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இல்லை நீங்கள் ஒவ்வொரு விதமாக நீங்கள் யூடியூப் சேனல் பார்த்து ஒவ்வொரு ஷார்ட்கட் வச்சு, சரிங்களா? ஸோ இன்கேஸ் இந்த ரூலை அப்ளை பண்ணுறதுக்கு இங்கேயே ஒரு 4 எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே CH3 இருக்குது. ஸோ இதில் நமக்கு இப்போ போட்டோ கெமிக்கல் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியும், அவங்களே டிஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணலை நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ போட்டோ கெமிக்கல் கண்டிஷன் டிஸ் அப்படின்னா இப்போ பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ப்ராடக்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிடணும். இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது. ப்ராடக்டை இப்படி எழுதிடணும். ஸோ அப்போ இந்த சப்ஸ்டிடியூட்டை நீங்கள் எப்படி எழுதணும், ஸோ அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம், இந்த இடத்துல ஹைட்ரஜன். ஸோ இப்படி ரெண்டாக நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இது உங்களுக்கு லெஃப்ட் சைடு, ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இது உங்களுக்கு ரைட் சைடு. நம்ம ஏதாவது ஒரு குரூப்பு தான் செலக்ட் பண்ணி, நான் இந்த சப்ஸ்டிடியூயண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இந்த இடத்துல டிஸ்ரோட்டேஷன் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருந்தால் சேம் சைடு கொண்டு வந்துடும், அவ்வளோதான்.
அப்போ சேம் சைடு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. சிஸ் இது தான் சிஸ் சேம் சைடு இருக்குது. இல்லை எக்ஸாம்கள் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்குங்க எக்ஸாமில். இப்போ இது ஒரு சிஸ்ஸு. சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இப்படி கொடுத்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க. CH3. ஸோ இந்த இடத்துல CH3 இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு கான் ரொட்டேட்டட் இப்படி கொடுத்துட்டாங்களா. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 4n ரூலா 4n+2 ரூலான்னு பார்க்கணும். இது வந்து ரிங்கு ஓப்பனிங். அப்போ நம்ம ரெண்டுக்குமே ஒரே ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எந்தெந்த பாண்டெல்லாம் இந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது அது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இதையும் நம்ம டபுள் பாண்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 4n ரூல். சரிங்களா. ஸோ இப்போ ரிங்கு ஓப்பனிங் அவ்வளோதான். ஸோ ரிங்கு ஓப்பனிங் ஆயிடுச்சு. இந்த சப்ஸ்டிட்யூயண்ட்டை நம்ம எப்படி கொடுக்கணும், ஸோ அதுதான் இங்கே கொஸ்டினில் கேட்பாங்க. இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். அப்போது பாருங்கள், கான் ரொட்டேட்டரி ரெண்டுமே ட்ரான்ஸில் இருக்குது. பாருங்கள், ஒன்று வந்து வெஜ்ஜில் இருக்குது, ஒன்று வந்து டேஸ் லைனில் இருக்குது, ட்ரான்ஸில் இருக்குது. அப்போ அதாவது ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ கான் ரொட்டேட்டரி ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ பாருங்கள், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒன்று வந்து வெஜ் லைனில் இருக்குது, ஒன்று வந்து டேஸ் லைன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் கான் ரொட்டேட்டரியாக இருக்கும்போது நமக்கு ட்ரான்ஸ் வரும். சரிங்களா. ஸோ இப்படி வரும் CH3 CH3. ஸோ நீங்கள் இப்படி டபுள் பாண்டை வச்சு ட்ரான்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை நான் இந்த லெஃப்ட் ரைட்டை வச்சு கொடுத்துக்கிறேன் சார் அப்படின்னா எதுனாலும் உங்களுக்கு ஓகே தான். ஸோ எப்படி போனாலும் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். ஸோ இப்படி பார்க்குறீங்க, இது உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இது ரைட் சைடு இருக்குது. பாருங்கள், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ட்ரான்ஸ் இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த டபுள் பாண்டை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, நான் மேக்ஸிமம் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டை வச்சு தான் படிச்சிருப்பேன். சரிங்களா. அப்போ ரெண்டுமே வேறு வேறு இதில் ஒரு ட்ரான்ஸில் வரும். ஸோ இப்படி இருந்தால் சரி, எப்படி வேணால் நீங்கள் படிச்சுக்குங்க. சரிங்களா. இப்போது ஸோ அடுத்த எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ரெண்டுமே நமக்கு சிஸ்ஸில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா. ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு பிஜிடிஆர் கெமிஸ்ட்ரி வரைக்கும் இந்த மாதிரி கூட மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி கொடுத்துருப்பாங்க, HCH3 HCH3. அப்போ ரெண்டுமே நமக்கு ஸோ சேம் சைடு இருக்கு இல்லையா. ஸோ இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பாண்டை பாருங்கள், இது கீழே இருக்குது, இதுவும் கீழே இருக்குது. அப்போ சேம் சைடு இருக்குது. ஸோ ஹச்னியும் இப்போ டிஸ்ரோட்டேட்டரி வருது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கேர்லெஸ் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இது எலக்ட்ரோசைக்கிளிக் ரிங்கு நமக்கு தெரிஞ்சு ரிங்கு ஓப்பனிங். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4n ரூல். ஸோ அது நமக்கு தெரியணும். இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது இங்கே ஒரு அப்போ ரிங்கை வந்து ஓப்பனிங். இப்போ இந்த சப்ஸ்டிட்யூட்டை நம்ம எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா, ரெண்டுமே சிஸ்ஸாக இருக்க பாருங்கள். இதில் வந்து ரெண்டுமே சேம் சைடு இருந்தது அப்படின்னா, சப்ஸ்டிட்யூட் ரெண்டு சேம் சைடு இருந்ததுன்னா நமக்கு இந்த இதில் டிஸ்ரோட்டேட்டரி வருது. டிஸ்ரோட்டேட்டரி வரும்போது ட்ரான்ஸில் வரும். அப்போ நமக்கு ட்ரான்ஸ்னால் அதான் லெஃப்ட் ரைட் வரணும், இல்லை ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது லெஃப்டாக இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி இருக்குது ஆன்சர். ஸோ இல்லைனா ஒன் மோர். ஸோ இது வந்து இன்னொரு ஆப்ஷனில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்படி CH3 இப்படி கொடுக்க மாட்டாங்க. இப்படி கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே ஸ்டெரிக் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டெரிக் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க எக்ஸாம்களில். வித்தவுட் ஸ்டெரிக் இருக்கிறது தான் கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ இதுவும் ட்ரான்ஸ் தானே.
அதாவது ஒன்று லெஃப்ட் ஒன்று ரைட் தானே, இதை ஏன் வராதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தில் ஸ்டெரிக் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாலுமே பெரிசைக்கிளிக் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரோ சைக்கிளிக்கை ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த டேபிளில் வந்து நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். நான் நிறையா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒன்றும் இல்லைங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுக்கலான்னா, ரெண்டுமே வேறு டேரெக்ஷனில் இருக்கும்போது காணா இருந்ததுன்னா வேறு டேரெக்ஷனில் தான் வரும். இப்போ ரெண்டு சப்ஸ்டிட்யூயும் லெஃப்ட்டு ரைட்டில் இருக்குன்னா கான் ரொட்டேட்டரியாக இருந்தது அப்படின்னா ப்ராடக்ட்லேயும் லெஃப்ட் ரைட்லேயே வரும். புரியுதுங்களா? ஸ்டார்டிங் மட்டியில் லெஃப்ட் ரைட்டில் இருந்தால் ப்ராடக்ட்லேயும் அந்த மாதிரி ட்ரான்ஸில் தான் வரும். இதுவே டிஸ்ஸு கொடுக்கும்போது வேறு டேரெக்ஷனில் இருந்தால் சேம் டேரெக்ஷனில் வரும். இதுவே சேம் டேரெக்ஷனில் இருந்தால் ஆப்போசிட் டேரெக்ஷனில் வரும். அவ்வளோதான். அந்த டிஸ்ஸு மட்டும் கொஞ்சம் மாறி வரும், அவ்வளோதான். உங்களுக்கு டிஸ்ஸு காணா என்னென்னு தெரியும், அதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் இவங்க ப்ரூஃப்ஸ் புக்கு வரைக்கும் அழகாக அவங்க ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து போட்டோகெமிக் அதாவது தெர்மல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது இது 4n சிஸ்டமாக இதுவான்னு பார்க்கணும். அப்போ நமக்கு ஆட் நம்பர் டபுள் பாண்ட் வந்து ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னா இது வந்து 4n+2 ரூலை ஃபாலோ பண்ணும். டபுள் பாண்ட் வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா 4n ரூல், அந்த ட்ரிக்கு நமக்கு தெரியும். சாரி, இது வந்து 4n+2 ரூலை ஃபாலோ பண்ணுது. ஏன் அப்படின்னா 3 டபுள் பாண்ட் இருக்குது, 1 2 3. அப்போது இது ஆடு நம்பராக தெர்மல் கண்டிஷன் அப்படின்னா கான் வருமா டிஸ் வருமானு கேட்டிங்கன்னா அந்த ஃபார்மில் நமக்கு அந்த ரூல் நமக்கு தெரியணும். அப்போ 4nல் ஹீட் இருந்தது அப்படின்னா கான் வரும், போட்டோகெமிக்கல் அப்படின்னா டிஸ் வரும். இது ஒன்று நான் ஞாபகம் வச்சுருப்பேன். ஸோ அதனால் அதை வச்சு நம்ம எல்லாத்தையுமே எழுதிடலாம். இதுவே 4n+2 இருக்கும்போது இங்கே வந்து டிஸ் வரும், அப்படியே தலகா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கான் வரும். அப்போ 4nல் நமக்கு அதாவது 4n+2 ரூலில் நமக்கு இந்த இடத்துல தெர்மல் கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு டிஸ்ஸு வரும். சரிங்களா? அப்போ இது டிஸ்ஸுன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா சப்ஸ்டிட்யூயண்ட்டை பார்க்கணும். ஸோ இங்கேருந்து பார்க்குறோம், இந்த சைட்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ரஃப் சீட்டு கொடுத்துருப்பாங்களே எக்ஸாம்களில், அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து பார்க்குறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ இது வந்து லெஃப்ட்டு, இது ரைட். நான் வந்து என்ன சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறேன். இந்த ஹைட்ரஜனை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்போ எனக்கு பாருங்கள் லெஃப்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் இருக்குது. நமக்கு தெரியும் டிஸ்ஸு அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் இருக்கிறத சேம் டைரெக்ஷனில் கொண்டு வரது தான் டிஸ்ஸு. அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு சேம் டைரெக்ஷனில் இருக்கும். இப்படியும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஸோ இப்படி கொடுக்குறது தான் கரெக்டு. ஸோ இப்படியும் கொடுத்துனா இந்த ஆப்ஷன் இருந்தால் கூட நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க. இதுவும் சிஸ்ஸு தான். சரிங்களா? இப்படி நீங்கள் பார்த்தோன்னு ஆன்சர் போட்டுடலாம். இதுக்கு மெக்கானிசம் போடணும். இதுவே நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல் தெர்மல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுன்னா மெக்கானிசம் நீங்கள் போட்டுருவீங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அதை சொல்லலை, ஏன்னா இது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? நமக்கு தேவை இந்த ப்ராடக்டை எடுத்து எழுதுறது தான் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்போ இது என்னது அப்படின்னா டபுள் பாண்ட் எல்லாமே ஆடு நம்பராக இருக்குது. அப்போ 1 2 3 டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? அப்போது ஆடு நம்பராக இருந்தால் இது 4n+2 ஒபே பண்ணும். இங்கே போட்டோகெமிக்கல் கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு 4n+2 சாரி இங்கே வந்து தெர்மல் கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால அதில் டிஸ் ரொட்டேட்டரி வருது. அப்போ டிஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த சப்ஸ்டிட்யூட் நமக்கு அவங்க கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போது இப்படி பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போது இது உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது, இதுவும் ரைட் சைடில் இருக்குது. அப்போது சரிங்களா? ஸோ இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இது லெஃப்ட்டு, இது லெஃப்ட்டு. அப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கிற குரூப்பை பார்க்கும்போது ரைட் இருக்கு இல்லையா? அப்போ டிஸ்ஸுன்னா சேம் சைடில் இருந்து ஆப்போசிட் சைடில் கொண்டு வரும். பாருங்கள், ஆப்போசிட். அப்போ ஒரு மெத்தில் வந்து இப்படி வரும், ஒன்று இப்படி வரும். ஸோ ஒன்று இப்படி வரும், ஒன்று இப்படி வரும். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும். சரிங்களா? நம்ம பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இந்த இதில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? நேமில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இதில் கிளியராக இருங்க.
நம்ம கேட்கும்போதே இந்த ஃபார்மேட்டில் தான் கேட்பாங்க. இப்போ புதுசாலாம் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கொடுக்கும்போது நம்ம இந்த ஃபார்மேட்டில் கரெக்டாக எழுத தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அப்போது 2E 4Z 6Z கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக கொடுத்துடலாம். சரி, இது வந்து ஃபஸ்ட்டு பெரிசைக்கிளிக் அப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 1 இது 2ல் 2Eன்னு கொடுத்துட்டாங்களே. அது இப்போ டபுள் பாண்ட் போட்டிருக்கோம். இப்போ இந்த இடத்துல மெத்தில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு Z வரும் இந்த டபுள் பாண்ட். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நான் இந்த இடத்துல CH3 கொடுத்தேன்னா இது E வரும். அப்போ நான் இதை ஹைட்ரஜனாக மாற்றிக்கிறோம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஸ்ட்ரக்சர் எழுதணும். இது வந்து நீங்கள் பாட்டில் 2 ஆக்டா ட்ரைன்னு கொடுத்தோன்னா இப்படி ஆக்டான 8 கார்பன் இருக்கும். இப்படி எழுதிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அது எதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கானே உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே இது பெரிசைக்கிளிக்லேருந்து கேட்டிருக்காங்க எலக்ட்ரோசைக்கிளிக், அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை இப்படி எழுதினாலும் அதுக்கேற்ற மாதிரி போட முடியும். அப்போ இது 1 இது 2 3 அது 4. அப்போ 4ல் Z கொடுத்துருக்காங்களே அந்த டபுள் பாண்ட் இங்கே கொடுக்கணும். அப்போனா தான் சேம் குரூப் சேம் சைடு இருக்குல்லையே, அப்போ Z வரும் 4Z. இது 5 இது 6 6ல் வந்து Z கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஒரு டபுள் பாண்ட் வரும். அப்போ Z வரணுண்டா நான் இந்த இடத்துல CH3 கொடுத்தா இது எனக்கு ஈயாக மாறிடும். அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் இதை ஹைட்ரஜனாக மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை CH3 எடுத்தீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா E வரும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை இப்படி தான் நீங்கள் எழுதணும். இப்படி தான் PGTRBயில் கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணால் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு எழுத தெரியாது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை எழுதுவோமே, இதை வந்து நீங்கள் எழுதும்போது அப்போ என்ன கொடுத்துருக்காங்க 2Eன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும். ஸோ நான் இதில் இதை ஒன்றா வைக்கலாம், இதை ஒன்றா வைக்கலாம். அப்போ 2E அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் E வரணும் அப்படின்னா இங்கே CH3 கொடுத்தா அது Zல மாறுது. அப்போ இங்கே CH3 கொடுத்தேன்னா இதுதான் E. அப்போது இதை நான் ஹைட்ரஜனாக மாற்றிட வேண்டியதான். அதை டெலிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பென்சில்கிட்ட எக்ஸாம்பிள் இதை ஹைட்ரஜனாக மாற்றிட வேண்டியதான். அப்போ 4Z. அப்போ 4Z இது 4Z. இது 1 2 3 4Z 5 6 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது இந்த இடத்துல டபுள் பாண்ட் கொடுக்கணும். அது வந்து ஈயாக வரணும் அப்படின்னா நான் எந்த இடத்துல CH3 போட்டால் E வரும் அப்படின்னா இங்கனக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது E வரும். இந்த இடத்துல ஹைட்ரஜன் கொடுக்கலாம். இங்கே CH3 கொடுத்தோம்னா அது Z டபுள் பாண்டாக மாறிடும். சரி, புரியுதுங்களா? ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு இனிமேல் அத்துப்படி ஆகிடும். இது வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அப்போது இது வந்து 4n ரூலாக 4n+2 ரூல் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா HNU கொடுத்துருக்காங்க போட்டோ கெமிக்கல் கண்டிஷன். அப்போ கான் வருமா டிஸ் வருமானு பார்க்கும்போது இப்போ 4n+ ரூலில் போட்டோ கெமிக்கல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கான் ரொட்டேஷன் வரும். சரிங்களா? இப்போ கான் ரொட்டேஷன் வருது இல்லையா. அப்போ கான் ரொட்டேஷன் வரும்போது நமக்கு தெரியும் சேம் சைடு இருந்தால் சேம் சைடு வரும், ஆப்போசிட் சைடு இருந்தால் ஆப்போசிட் சைடு தான் வரும். அப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. இது ரைட்டு, இது லெஃப்ட் சைடு. சாரி, தப்பாக எழுதியிருக்கேன். ஸோ நம்ம பேப்பரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி இது வந்து லெஃப்ட் சைடு வரும். இங்கேருந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்படி பார்க்கும்போது இது நமக்கு ரைட் சைடு. அப்போ இந்த கார்பனில் பார்க்கும்போது இது நமக்கு லெஃப்ட்டு, இது ரைட்டு, அவ்வளோதான். அப்போது நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், எல்லோ கலரில் செலக்ட் ஆகிருக்கிறத பாருங்கள். அப்போது இது வந்து லெஃப்ட்டில் இருக்குது, ரைட்டில் இருக்குது. அப்போது நமக்கு இது கான் ரொட்டேட்டரி அப்படிங்கிறதுனால இது ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. லெஃப்ட் ரைட்டு ஆப்போசிட்டில் நமக்கு ஆப்போசிட்டில் தான் வரும். சரிங்களா? அவ்வளோதான். இதில் வந்து பாருங்கள் இதுவும் நமக்கு கான் ரொட்டேட்டரி தான். அப்போ இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு.
அப்போ நமக்கு செலக்ட் பண்ணியிருக்க குரூப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரைட் சைடு வர்றதுனால, அப்போ கான் இருந்தது அப்படின்னா ரைட் சைடு வந்தால் ரைட் சைடு தான் வரும். அப்போது சேம் சைடு வருதுன்னா அப்போ ப்ராடக்ட்டில் நமக்கு சேம் சைடுன்னு அர்த்தம். அப்போ ரைட்னா சேம் சைடு அப்படின்னு அர்த்தம். அப்போது இப்படியும் கொடுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா இதில்? ஸோ இதை வந்து இந்த வீடியோலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் நமக்கு எக்ஸாமில் கேட்டது. பாலிடெக்னிக்கில் 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் இப்படி எழுதுன அவசியம் கிடையாது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் உங்களுக்கு புரியாது. என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இந்த ஸ்ட்ரக்சரை நமக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்குவோம். CH3 CH3 இப்படி எழுதி உங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் புரியும். அப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், இந்த கார்பன் வழியாக பார்க்கும்போது இந்த பெரிசைக்கிளில் மார்க் வாங்குகிற ஏரியாஸ், அதனால் இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இது நமக்கு லெஃப்ட்டு, இது ரைட்டு. நான் வந்து இந்த மெத்தில் குரூப்பை மட்டுமே ஒரு செலக்டிங் குரூப்பை நம்ம சப்ஸ்டிடியூஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். வுட்வர்ட் ஹாஃப்மேன் ரூலில் இப்போது 4N இருந்தது அப்படின்னா நம்ம தெர்மல் கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருந்தால் இது கான். அதுவே போட்டோ கெமிக்கல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் இது டிஸ் வரும். இது ரூல். 4N+2 பொறுத்த வரைக்கும் ஹீட்டில் கொடுத்துருந்தா இது டிஸ் ரொட்டேட்டரி வரும், இது கான் ரொட்டேட்டரி வரும். சரிங்களா? அப்போ இந்த 6 மார்க் மேலே என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள். இது ஹீட் போட்ட அதாவது தெர்மல் கண்டிஷன். அப்போ இது நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சிஸ்டம் வந்து 4N+2 ரூலான்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்குறதுன்னா இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் இருக்குல்லையே, அது வந்து ஆடாக இருக்கா ஈவன் நம்பராக இருக்கான்னு பார்க்கணும். டபுள் பாண்டு. அப்போ நமக்கு டபுள் பாண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இது ஆடு நம்பராக வருது. ஸோ ஆடு நம்பராக வந்தால் இது வந்து 4N+2 ரூலை ஒபே பண்ணுது. ஈவன் நம்பராக நமக்கு டபுள் பாண்டு வந்ததுன்னா இது வந்து 4N ரூலை ஒபே பண்ணணுன்னு அர்த்தம். அப்போது நமக்கு இந்த இடத்துல 3 டபுள் பாண்டு வருது, ஆடு நம்பராக இருக்கிறதுனால 4N+2 ரூல். அப்போ இந்த ரூலை ஒபே பண்ணுது. ஸோ இந்த ரூலை ஒபே பண்ணும்போது நமக்கு ஆரோ மார்க்கில் என்ன கொடுத்துருக்காங்க, தெர்மல் கண்டிஷன். அப்போ இந்த தெர்மல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 4N+2 ரூலில். தெர்மல் கண்டிஷன் அப்படின்னா டிஸ் ரொட்டேட்டரி, இவ்வளவு தான். அப்போ இதில் டிஸ் ரொட்டேட்டரி நமக்கு தெர்மல் கண்டிஷன் டிஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நமக்கு டிஸ்னா சேம் சைடு இருக்குது அப்படின்னா சப்ஸ்டிடியூயன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது நான் வேறு கலரில் யூஸ் பண்ணுறேன். சப்ஸ்டிடியூயன்ட் வந்து நமக்கு சேம் சைடு இருக்குது, அதாவது ரைட் சைடில் இருந்தால் நமக்கு ப்ராடக்ட்டில் ஆப்போசிட் சைடில் வரும். சரிங்களா? அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எப்படி வரும், ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி வரும் அப்படின்னா மெக்கானிசம் போட்டால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ CH3 அப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இது இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இப்படி வரும்போது நமக்கு ஒரு 6 மெம்பர் ரிங் வரும். இப்போ டபுள் பாண்ட் இப்படி வரும். அப்போ இந்த சப்ஸ்டிடியூயன்ட் எப்படி வரும், நமக்கு ரெண்டுமே சேம் சைடு இருக்குன்னா டிஸ்ன்னு ஆப்போசிட்டில் வரும். ஸோ ஆப்போசிட்டில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்படி வருமா, அப்போ நமக்கு இந்த ட்ரான்ஸில் வருது. அவ்வளோதான் ப்ராடக்ட். இது ரெண்டுமே பென்சின் ரிங் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ட்ரான்ஸில் வரும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர், இது வந்து இன்கரெக்ட். ஸோ இதுதான் நான் ஆப்ஷனில் கொடுத்துருந்தேன். இதெல்லாம் எக்ஸாமுக்கால 1 மினிட் கூட எடுக்காது. சரிங்களா? பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து எனக்கு 18வது கொஸ்டினாக இருந்தது. ஸோ இது வந்து 15. அப்போ எவ்வளோ பாலிடெக்னிக் எழுதும்போது சொல்கிறேன் நான். பாருங்கள் இவங்களே பாருங்கள் கான் ரொட்டேட்டர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் 2 மார்க்குன்னு கொடுத்தாலுமே அவங்க வந்து பாருங்கள்
1 மார்க்குன்னு கொடுத்து இங்கே கான்ரோட்டேட்டரி டிஸ்ரோட்டேட்டரி எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஸ்ட்ரக்சருமே ரொம்ப எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரக்சரவே. இப்படி இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ண டிஃபிகல்ட்டியாக இருக்கும். இந்த மாதிரி எழுதினா தான் ஈஸியாக இருக்கும். ஆனால் பட் 2 மார்க்கில் பாருங்கள் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? அதான் டிஆர்பி. அப்போது இப்படி ஒரு கோடை போட்டுற வேண்டியதை எடுத்தவொடனே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு தான் ஒரு 1 மினிட் கூட ஆகலை. ஒரு வித்தின் செகண்டில் போட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டேன். சரிங்களா? எக்ஸாம்களில். ஸோ அப்போ இப்படி பார்க்கும்போது இது எனக்கு லெஃப்ட் சைடு, இது எனக்கு ரைட் சைடு. ஏன்னா நான் மெத்தியில் தான் ஒரு சப்ஸ்டிடியூயண்டாக எடுத்துக்க போகிறேன். சரிங்க? அப்போ எனக்கு வந்து கான் ரொட்டேட்டரிங் கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. நான் கான் ரொட்டேட்டரிங் பண்ணும்போது எனக்கு ஆப்போசிட்டில் தான் ப்ராடக்ட் வரும். அப்போ நமக்கு தெரியும் 6 மெம்பர் ரிங்கு தான் ப்ராடக்ட்டில் வரும். இது நமக்கு தெரியலையா? ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ நமக்கு இந்த ப்ராடக்ட் எழுதும்போது ஆப்போசிட்டில் தான் எழுத போகிறோம். CH3 CH3 இப்படி ஒரு ட்ரான்ஸ் இருக்கலாம். இல்லைனா இன்னொரு ப்ராடக்ட் இப்படியே இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? இருந்தாலும் CH3. ஸோ அவ்வளோதான். இது ரெண்டில் ஒன்று தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இவங்க ப்ராடக்ட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 2 பாண்டுமே சேம் சைடு இருக்குது. நமக்கு ப்ராடக்ட்டு ட்ரான்ஸில் வரணும். பாருங்கள், இதில் வந்து நமக்கு 2 மெத்திலும் ஆப்போசிட்டில் இருக்குது. இதுதான் ட்ரான்ஸ். பி தான் கரெக்ட் ஆன்சர். இதுவும் ட்ரான்ஸு தான். பட் ஆனால் ஒரு டபுள் பாண்டோடு முடிச்சிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, ஏதோ ஸ்ட்ரக்சரில் தப்பு இருக்குது, இப்போ கிரேஸ் மார்க் கொடுக்கும், நீங்கள் மட்டும் எதை போட்டு வந்துடக்கூடாது. அவங்க ராங்கான ஆன்சருக்காக என்ன வேணாலும் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இது இன்கரெக்ட். ஸோ இதுவும் ட்ரான்ஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் இன்கரெக்ட். சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சரை நமக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ எக்ஸாம்களில் அப்படியே நமக்கு ரஃப் ஒரு அந்த பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே நம்ம பேப்பரை நமக்கு ஏற்ற மாதிரி திருப்பி எழுதிக்கலாம். பட் நான் சிஸ்டமில் எழுத முடியாது. ஸோ இருந்தாலும் ஸோ இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இங்கே ஆல் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல CH3. ஸோ நான் தான் சொல்கிறேன், இதை பற்றி நோ ஐடியா கிடையாது எனக்கு எக்ஸாமுகளில். பட் நான் படிச்சிருக்கேன். பட் டக்குன்னு இந்த ஆல் டிக்கெட் ஸோ அதை எதை பொறுத்து போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் வந்து இருக்க ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணி ஆன்சர் போடுற ஆள் அப்படிங்கிறதுனால நான் அப்படி போட்டேன் ஆன்சர். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பாண்டு இப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இங்கிட்ட ஹைட்ரஜன் இருக்குது. இந்த பாண்டு இப்படி இருக்குன்ற பட்சத்தில் இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குன்ற அர்த்தம். ஸோ அப்போது இப்படி ஒரு கோடு போட்டேன் நான் எக்ஸாம்களில். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 ஆன்சர் பண்ணால் இந்த 2ல் ஒன்றை கண்டுபிடிச்சா எனக்கு ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணுறது ஐடியா தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நான் எடுத்தவொன்னே அங்கே போயிட்டேன். ஃபஸ்ட்டு இதை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சரி, இது வர்ற ஆப்ஷன் எல்லாமே எலிமினேட் பண்ணிட்டேன். அப்போ இது எனக்கு பாருங்கள், நான் இந்த இடத்துல சப்ஸ்டிடியூயண்டாக யார் எடுத்துக்கிறேன்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம் நீங்கள். சரிங்களா? அப்போ இது என்ன பண்ணுறோம்னா, இது வந்து டிஸ்ஸாக காணான்னு பார்க்குறப்போ ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரோசைக்கிளிக் ரியாக்ஷன் தான் நடந்திருக்கு. அப்போ போட்டோ கெமிக்கல் தெர்மல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 4n+2 3 டபுள் பாண்டு தான் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4n+2ல் வரும். இப்போ 4n+2ல் உங்களுக்கு தெர்மல் அப்படின்னா என்ன வரும்? டிஸ்ரோட்டேட்டரி வரும். சரிங்களா? 4n+ல் உங்களுக்கு தெர்மல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிஸ்ரோட்டேட்டரி வரும். அப்போ டிஸ்ரோட்டேட்டரி அப்படின்னா டிஸ்ரோட்டேட்டரி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்போது இது டிஸ்ரோட்டேட்டரியாக இருக்கும்போது சப்ஸ்டிடியூயன்ட்டை பாருங்கள், இது வந்து டிஸ்ரோட்டேட்டரி. அப்போ சப்ஸ்டிடியூயன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, இது வந்து ரைட் சைடில் இருக்குது சப்ஸ்டிடியூயன்ட். அப்போ டிஸ்ஸாக இருந்தது அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் ப்ராடக்ட்டில் சிஸ்ஸில் வரும். இப்போ சிஸ்ஸில் வந்திருக்கா, அவங்க கொடுத்துருக்குது, அவங்களே ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, அவங்க சிஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ சிஸ்ஸில் கொடுத்துருக்காங்க, இது என்ன வரும்? நமக்கு டிஸ்ரோட்டேட்டரி தான் வரணும். சரிங்களா? அப்போது அந்த 2வது ஆப்ஷனை கண்டுபிடிச்சிட்டேன், டிஸ்ரோட்டேட்டரி. அப்போ இதை எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஏ ரிமூவ் ஆயிடுது, டி ரிமூவ் ஆயிடுது. அப்போ எனக்கு இது வந்து கண்டிப்பாக சைக்ளோடிசன் ரியாக்ஷன் கிடையாது, இது வந்து ஒரு எலக்ட்ரோசைக்கிளிக் ரியாக்ஷன். அப்போ இந்த ஆப்ஷன் இன்கரெக்ட் அப்படிங்கிறதுனால
இதையும் எலிமினேட் பண்ணிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இவ்வளோ டைம் எடுக்குது. பட் ஸோ நான் எக்ஸாம்களில் பி தான் கொடுத்துருந்தேன். இது வந்து எலக்ட்ரோசைக்கிளிக் ரியாக்ஷன். அதாவது எலக்ட்ரோசைக்கிளிக் ரியாக்ஷன் கிடையாது, இதுவும் பெரிசைக்கிளிக் ரியாக்ஷனில் ஒரு கேட்டகரி. என்ன அப்படின்னா இது வந்து 1,3 டைப் ஹீலோட்ரோபிக் சாரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீலோட்ரோபிக் ரியாக்ஷன். ஹீலோட்ரோபிக் ரியாக்ஷன் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இது ஒரு ஹீலோட்ரோபிக் ரியாக்ஷன். இது சிம்பிளாக தான் இருக்குது நமக்கு, சரிங்களா. அப்போ CO2லாம் வெளியில் போகும், அதாவது கார்பன் மோனாக்சைடு வெளியில் போகலாம், நைட்ரஜன் கேஸ் வெளியில் போகும், சரிங்களா. அப்போ இப்போ N2 இருக்கு இல்லையா, அப்போ நமக்கு இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு ஸோ இது நைட்ரஜன் கேஸாக வெளியில் போயிடும், சரிங்களா. அப்போ நைட்ரஜன் கேஸாக வெளியில் போய் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ எப்படி இருக்கும். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4. அப்போது 1,3 பியூட்டாடைன். ஸோ இதெல்லாம் டைம் எடுக்கல, அவ்வளோதான், சரிங்களா. வித்தின் மினிட்லேயே போட்டான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சில பேருக்கு இதெல்லாம் பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்க, உங்களுக்கு சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தோன்னே போட்டுடலாம். இப்போ வந்து இது சில பேருக்கு வந்து இது எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியாது இல்லையா. இப்போ நமக்கு தெரியும் 1,3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1,3 சிக்மாட்ரோபிக் ஷிஃப்ட் எப்போ அலௌடு அப்படின்னா போட்டோகெமிக்கல் கண்டிஷன். 1,7 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ அலௌடு அப்படின்னா போட்டோகெமிக்கல் கண்டிஷன். அப்போ 1,5 மட்டும்தான் நமக்கு தெர்மல் அலௌடு சிக்மாட்ரோபிக். அப்போ இவங்க கொடுத்துருக்குது தெர்மல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1,5 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை ஈஸியாக பார்த்தோன்னே போட்டுட்டு இதெல்லாம் எனக்கு இப்போ எக்ஸாமில் டைமே இதுக்கு எடுக்கலை, அப்படியே பார்த்த செகண்டில் ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயாச்சு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் எக்ஸாமு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிக்க முடியும். இல்லை அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம மெக்கானிசம் போட்டோன்னா இங்கே சமாளிக்க முடியாது இல்லையா. இல்லை நமக்கு இது எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மெதுவாக சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் 3,3ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னா 3,3னா ஸோ அப்போது 3,3னா 1,5 டைன் இருக்கணும். 1 2 3 தான் இருக்குது, 1,3 டைன் தான் இருக்குது. அப்போ 3,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் போகணுன்னா நமக்கு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். 1 2 3 4 5. அப்போது ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் 5th பொசிஷன்லேயும் நமக்கு டபுள் பாண்ட் இருந்தால் தான் 3,3 நமக்கு போகும், சரிங்களா. அப்போ இங்கே வந்து பாருங்கள் டபுள் பாண்டு பாருங்கள் 1 2 3 இப்படி இருக்குது, நாட்டிய 1,5. அப்போ இந்த ஆப்ஷனை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம், ஆப்ஷன் ஏ வராது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு 2,3 வர வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு ஹெட்டிரோ ஆட்டம் இருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் சல்ஃபர் ஆக்சிஜன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெட்டிரோ ஆட்டம் இருந்தால் தான் அந்த இடத்துல நீங்கள் ஒரு செகண்ட் 2,3 யோசிச்சுட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு நீங்கள் போகணும். அப்போ இங்கே எந்த ஒரு ஹெட்டிரோ ஆட்டமே இருக்காது. அப்போ என்ன பண்ண கண்ணை மூடி 2,3 ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 1,5 1,3 பார்க்கும்போது இங்கே கிடச்சிருக்க ப்ராடக்டை பொறுத்து நம்ம 1,5 3 பார்க்கணும், சரிங்களா. இது 1 2 3 4 5. அப்போ இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து இந்த பொசிஷனுக்கு நமக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த டபுள் பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது, அவ்வளோதான். அப்போ பாருங்கள் இங்கே டபுள் பாண்டு வந்துருச்சு அந்த இடத்துல. அப்போ இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1,5 இந்த சிக்மா பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆகுது, 5th பொசிஷனில் ஷிஃப்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்து 5th பொசிஷனுக்கு. அப்போ இது 1,5 நடக்கிறதுனால நமக்கு இந்த ப்ராடக்ட் வருது. இப்போ 1,3 நடந்தது அப்படின்னா 1,3 நடந்தது அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் இப்படியே எலிமினேட் பண்ணிடணும், சரிங்களா. 1,3 ஆண்ட்ராஃபேசியல் அலௌடு கிடையாது. பட் இருந்தாலும் ஸோ ஆண்ட்ராஃபேசியல் சூப்பராஃபேசியல் அது தனியாக உங்களுக்கு வீடியோவே போடுறேன். ஸோ இதெல்லாம் ஏன் அலௌடு அப்படின்னு இது இந்த கொஸ்டினை எடுத்துகிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இது 1 இது 2 3. அப்போ இந்த மாதிரி 1,3 ஷிஃப்ட் நடந்ததுன்னா நமக்கு ப்ராடக்ட் எப்படி வரும், இந்த டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்கும். ஆனால் பட் இந்த ப்ராடக்ட்டில் இந்த டபுள் பாண்ட் சேஞ்ச் ஆகிருக்குலையே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நாட்டிய 1,3 இது வந்து 3,3.
சரி, இது வந்து 1,5 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரிங்க, யாருக்காவது புரியலையா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கொஸ்டின்ஸ் இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குட்டே பாலிடெக்னிக்கில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஜெரி மார்ஜி வந்து டைரெக்டாக எடுத்த கொஸ்டின். அப்போ 2 + 2 இது டீல்ஸ் ஆர்டர், ரெட்ரோ டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் சம்திங் இருக்கும் அண்ட் ஜெரி மார்ஜர் இருக்கும். இது கரெக்ட் ஆன்சர் வந்து. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து இப்படி வந்து இதில் ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணி எனியும். ஸோ இனிமேல் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் ட்ரிக் யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம கொடுத்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி. ஸோ எனிஒன் நீங்கள் அப்படியே வச்சு போடாமல் நீங்கள் பேப்பரில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் கரெக்டாக. ஸோ யாராவது வீடியோ லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா. ஸோ நீங்கள் வந்து பேப்பர் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து எழுதிக்கிங்க. சரிங்களா? எனிஒன் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஸ்ரீதேவி வந்து ஏ சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? ஸோ எனிஒன் ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறீங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இங்கே CH3, இங்கே CH3. நான் வந்து CH3 தான் ஒரு சப்ஸ்டிட்யூட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு இது லெஃப்ட்டு, இது ரைட். சரிங்களா? இப்போ போட்டோ கெமிக்கல் கண்டிஷனாக இருக்கும்போது இது வந்து 4n+2. ஏன்னா 3 டபுள் பாண்ட், அதாவது ஆடு டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இது 4n+2 வரும். அப்போ 4n+2 வரும்போது போட்டோ கெமிக்கல் கண்டிஷனாக இருந்தால் நமக்கு இதில் டிஸ்ஸு வரும். சரிங்களா? இதில் வந்து நமக்கு கான் வரும். ஏன்னா அந்த ரூலை கூட பார்த்துட்டு வந்துடுவோம். சரிங்களா? 4n+2 இருக்கும்போது நமக்கு ஹீட்டாக இருந்ததுன்னா டிஸ்ஸு வரும், போட்டோ கெமிக்கலாக இருந்தால் கான் வரும். இதெல்லாம் நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். அப்போ நமக்கு இதில் டிஸ்ஸு வருது, கான் வருது. அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட், அதாவது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ டிஸ்ஸு பண்ணும்போது ஆப்போசிட் இருந்தால் சேம் சைடு வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம் சைடு வர மாதிரி இருக்கணும். சேம் சைடு இருக்குது, இங்கேயும் சேம் சைடு இருக்குது. அப்போ இதை ரெண்டும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ கான் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் ஆப்போசிட்டில் ஆன்சர் வரணும். அப்போ சி ஆப்ஷன் பாருங்கள், ரெண்டுமே சேம் சைடு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்போசிட்டில் ஆன்சர் இருக்கும். அப்போ இதில் தான் ஆப்போசிட்டில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்ட் ஆன்சர் ஏ தான் கரெக்ட். ஸோ எனிஒன் இதுக்கான கரெக்ட் ஆன்சர்? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 2. கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்க, இதை வச்சு தான் ஆன்சரை செலக்ட் பண்ண முடியும். 2 ஹைட்ரஜன் இதில் நமக்கு சிஸ்ஸில் இருக்குது. இந்த 2 ஹைட்ரஜன் நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், ட்ரான்ஸில் இருக்குது. இது ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணுற மெத்தட் எப்படின்னு பாருங்கள். அப்போ இங்கே இருக்க ஹைட்ரஜன் நீங்கள் பார்த்துடலாம். அப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, இந்த கார்பன் வழியாக நீங்கள் பார்க்கும்போது இந்த ஹைட்ரஜன் உங்களுக்கு எப்படி இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல ஹைட்ரஜனை தான் செலக்ட் பண்ண முடியும், வேறு எதையும் செலக்ட் பண்ண முடியாது இல்லையா. அப்போது இந்த ஹைட்ரஜன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்குது. இந்த ஹைட்ரஜனை பாருங்கள், இப்படி இருந்து இந்த கார்பனில் பார்க்கும்போது எனக்கு இது லெஃப்ட் சைடு இருக்குது. அப்போது ரைட்டில் சேம் டைரெக்ஷனில் வரும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்ஸு பண்ணால் இதில் சேம் டைரெக்ஷனில் வரும். சரிங்களா? ஆப்போசிட்டில் இங்கே இருக்கிறது நமக்கு ஆப்போசிட்லேயே ட்ரான்ஸ்லேயே வரணும் அப்படின்னா என்ன பண்ணால் வரும், கான் தான் வரணும் இந்த இடத்துல. அப்போ இது கான் பண்ணால் வந்திருக்கு, இது டிஸ் பண்ணால் வந்திருக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை தெர்மல் கான்ரோட்டேட்டரி. எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ரோட்டேட்டரி தான் வரணும். இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இதையும் எலிமினேட் பண்ணி அப்படின்னா போட்டோ கெமிக்கல் கான்ரோட்டேட்டரின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஃபார்ம் ஆகுது கிடையாது. ஆனால் டிஸ்ஸில் தான் நமக்கு
இங்கே ஆப்போசிட்டில் இருந்தால் சேம் சைடு கொண்டு வரும். அப்போ எக்ஸ் ஃபார்ம்டு பை தெர்மல் டிஸ்ரோட்டேட்டரி கொடுத்துருக்கேன். இது வர வாய்ப்பு இருக்குது, இதுவும் வர வாய்ப்பு இருக்குது, போட்டோ கெமிக்கல் டிஸ்ரோட்டேட்டரி. ஆனால் இங்கே எக்ஸ் அண்டு ஒய் ரெண்டுமே ஃபார்ம்டு பை டிஸ்ரோட்டேட்டரின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இது வந்து கான் தான் வரும். சரிங்களா, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா கான் வரணும். ஆனால் இவங்க ரெண்டுமே போட்டு இது கொடுத்துட்டாங்களே, அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ சி தான் கரெக்ட் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டின் ஒன் கொஸ்டின் நம்பர் இது வந்து 4ன்னு கூட வச்சுக்குருவோம். 4ன்னு போட்டு ஆன்சர் யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். anyone? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இது வந்து 4 மார்க் சிஎஸ்ஆரில் கேட்பாங்க. ஆனால் வித்தின் செகண்ட்லேயே நம்ம வந்து ஒரு 30 செகண்ட்லேயே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரிக்லாம் படித்து வச்சுருந்தோம் அப்படின்னா இதை 4 மார்க் வாங்கணும் சிஎஸ்ஆரில் அப்படின்னா ஒரு வித்தின் ஏ செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம். ஒன் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் 4 வந்து ஆப்ஷன் டி சொல்லியிருக்காரு கஜேந்திரன். ஸோ யாராவது வீடியோ லைக் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா 29 லைக் தான் வந்திருக்கு இல்லையா. கலைவாணி சி சொல்லியிருக்கீங்க, திருமலை பி சொல்லியிருக்காரு, கார்த்திக் கெமிஸ்ட்ரி டி சொல்லியிருக்காரு, கிரீஸ் டெக்னீஷியன் வந்து டி சொல்லியிருக்காரு. ஓகே, வந்து பார்ப்போம். இது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், சேம் சைடு இருக்குது. அப்போ சிஸ் வந்திருக்கு. சரிங்களா, அப்போ இந்த ப்ராடக்ட் எப்படிலாம் வரும், இந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட் நமக்கு எப்படிலாம் வரும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்று நான் வந்து இதிலேருந்து ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ராடக்ட் வரணும் அப்படின்னா ஸோ நான் இங்கே தனியாகவே எழுதிடுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் எக்ஸாம் காலில் இப்படிலாம் நீங்கள் எழுதிட்டு இருக்கக்கூடாது. இப்படி எழுதுகிற அப்படின்னா நமக்கு டைம் வேஸ்ட். சரிங்களா, அப்போ இந்த ப்ராடக்ட் எப்படிலாம் வரலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து இங்கிட்டு இந்த பாண்ட் இருக்குன்னா இங்கனக்குள்ளே ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஸோ நம்ம இப்படி பார்க்கும்போது ஸோ நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா இது எனக்கு நான் வந்து இதை தான் இப்போ வந்து சப்ஸ்டிட்யூட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எனக்கு எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது, இது ரைட் சைடு இருக்குது. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஆப்போசிட்டில் சைடில் இருக்கும்போது எனக்கு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், சிஸ்ன்னு கொடுத்துருக்கான். அப்போ ஆப்போசிட் சைடில் இருக்குல்லையா, அப்போ நமக்கு என்ன பண்ணால் சேம் சைடு வரும்னா டிஸ்ஸு வரணும். ஆனால் இங்கே பார்க்கும்போது நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ஸோ இப்படி நடக்கும் ரியாக்ஷன். 2 டபுள் பாண்டு மட்டும்தான் அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். சரிங்களா, அப்போ நமக்கு இந்த ப்ராடக்ட் தான் வரும். சரிங்களா, ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இப்படி தான் இருக்குங்க. எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா இப்படி தான் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா, அப்போ நமக்கு டிஸ் பண்ணும்போது அப்போது இது வந்து நமக்கு இந்த டிஸ் வந்து இது வந்து ஒரு 4N சிஸ்டம். ஏன் அப்படி 4N சிஸ்டம் அப்படின்னா 2 டபுள் பாண்டு மட்டும்தான் நமக்கு ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. 4N சிஸ்டமாக இருக்கும்போது நமக்கு டிஸ்ஸு வரணுண்டா இந்த இடத்துல போட்டோ கெமிக்கல் கண்டிஷன் நீங்கள் கொடுத்துருக்கணும். சரிங்களா, அப்போ 4N டிஸ்ரோட்டேட்டரி இருந்தது அப்படின்னா ஆப்போசிட்டில் சைடில் இருக்கும்போது இது வந்து சேம் சைடு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேம் சைடில் வரலாம், இதுவும் இப்படி வரலாம். ப்ளஸ் இவங்க கொடுத்துருக்க இந்த ப்ராடக்ட் ஒன் மோர் ப்ராடக்ட். அப்போ இப்படியும் ஒரு ஏதாவது ஒன்று தான் இப்போ எக்ஸாமில் கொடுப்பாங்க. சரிங்களா, அதனால தான் நம்ம இந்த இதை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பி ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இன்கேஸ் எனக்கு இன்னொரு விதமாக எப்படி இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி எழுதணுன்னா ஸோ இப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. அப்போது ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு இது லெஃப்ட் சைடு இருக்குது, இது ரைட் சைடு இருக்குது, செலக்ட் பண்ண குரூப். அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4N+2 ரூல் படி நடக்குது. ஏன்னா நமக்கு 3 டபுள் பாண்டு ரியாக்ஷன் இன்வால்வ் ஆனாலும் நமக்கு இந்த ப்ராடக்ட் வரும். சரிங்களா,
அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4n+2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எனக்கு இது சேம் சைடு வரணும் அப்படின்னா, இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்குது, சேம் சைடு வரணும், நான் டிஸ்ரோட்டேட்டரி பண்ணணும். சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு 4n+2 ரூல், அதாவது 6 பை எலக்ட்ரான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பை எலக்ட்ரான். இப்போ நமக்கு எப்படி ப்ராடக்ட் வரும்? இதே ப்ராடக்ட் தான் நமக்கு வரும். அப்போது இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியதை பாருங்கள். இங்கே ஹைட்ரஜன், இங்கேயும் ஹைட்ரஜன் தான். ஸோ 2 ப்ராடக்ட் வரும். ஸோ இன்னொரு ப்ராடக்ட் வரும், அதை எழுதிக்கலாம் அப்புறமா. அப்போ நமக்கு 4 பை டிஸ்ரோட்டேட்டரி வரும். நமக்கு ஆப்ஷனில் 6 பை டிஸ்ரோட்டேட்டரி வருது. ஸோ ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்குது. சரிங்களா? 4 பை டிஸ்ரோட்டேட்டரி சரிண்ணா. ஓகே, 4 பை 4n+2 ரூல் ஒபே பண்ணுது. அப்போ டிஸ்ரோட்டேட்டரி வரணும்னா என்ன ரூல்? ரூல் எழுதி பார்ப்போம். இப்போ 4nன்னா கான் வரும். 4nல் கான் அப்படின்னா தெர்மல் கண்டிஷன், போட்டோ கெமிக்கல் கண்டிஷன் அப்படின்னா டிஸ் வரும். இதுவே 4n+2 ரூலாக இருந்ததுன்னா இங்கே டிஸ்ஸு வரும், இங்கே கான் வரும். சரிங்களா? சாரி நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறத மறந்துட்டேன் பாருங்கள். ஓகே, இவங்க இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா தெர்மல் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு டிஸ்ஸு தான் வரணும் ஆன்சரில். எதில் வந்து டிஸ்ஸு வரும் பார்த்தீங்கன்னா 4nல் தெர்மலில் நமக்கு என்ன வரும்? கான் வருது. அப்போ 4n+2 ரூலில் டிஸ்ஸு வருது. அப்போ 4n+2ல் தான் டிஸ்ஸு வருது. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது 4nல் நமக்கு கான் தான் வரும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் பாட்டுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? கான் கொடுத்துட்டாங்க, அவங்களே நமக்கு போட்டோ கெமிக்கல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 பை எலக்ட்ரான் தான் வரும், டிஸ்ரோட்டேட்டரி. அப்போ இது தான் வரும். சரிங்களா? நான் வந்து கண்டிஷன் கொடுக்கலன்னு நினச்சி நான் பாட்டில் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கேன். சின்ன தப்பு. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கண்டிப்பாக நமக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். கண்டிப்பாக இங்கே சேம் சைடு வரதுன்னா ஏதோ டிஸ்ஸு தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ டிஸ்ஸு தான் வரனா காணப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ வந்து இந்த 4nல் வந்து நமக்கு டிஸ்ஸு வருது அப்படின்னா எப்போ வரணும்? 4nல் வந்து நமக்கு டிஸ்ஸு வரணும் அப்படின்னா அவங்க என்ன 4nல் டிஸ்ஸு வரணுன்றா நமக்கு போட்டோ கெமிக்கல் கண்டிஷன் இருந்தால் தான் டிஸ்ரோட்டேட்டரி வரும். ஆனால் இவங்க கொடுத்துருக்குது கான் ரொட்டேட்டரி, அதாவது போட்டோ கெமிக்கல் கிடையாது, ஹீட். அப்போ ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கான் தான் வரும், டிஸ்ஸு வராது. ஸோ நான் வந்து டிஸ்ஸு கொடுத்துருக்கலாம், இது டிஸ்ஸு வரவே வராது. ஸோ இது இன்கரெக்ட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிஸ் 1, இது வந்து ஓல்டு பிஜிடிஆர்பி கொஸ்டின். ஸோ இதெல்லாம் எப்படி வரணும் உங்களுக்கு தெரியும். சைக்கிளில் பியூட்டின் கொடுத்துட்டாங்க, பியூட்டினில் சிஸ்ஸு. அப்போ இது 1, 2, 3. அப்போது இங்கே சிஸ்ஸுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ CH3 இதெல்லாம் பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹீட்டிங் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிடுறேன். ஹீட் கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து 4n ரூலா 4n+2 ரூலான்னு பார்க்கும்போது இந்த டபுள் பாண்டையும் நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4n சிஸ்டம், ஏன்னா 2 பை எலக்ட்ரான் இருக்குன்னு எடுத்துக்கணும் நீங்கள். இப்போ ரிங்கை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு எப்படி வரும்? இப்படி வந்துடும். அப்போ 4n இருக்கும்போது இங்கே வந்து கான் தான் வரும். சரிங்களா? 4n கான் வரும். அப்போ நமக்கு சேம் சைடு இருந்தால் சேம் சைடு தான் வரும். அப்போ CH3 அவ்வளோதான், சேம் சைடு. ஸோ இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அப்போ சப்ஸ்டிட்யூஷன் ரெண்டுமே நமக்கு சேம் சைடு வருது. இப்படி தான் ஒரு ஆன்சர். அப்போ இது 1, 2, 3, 4, 5, 6. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ் வருது, இது ட்ரான்ஸ் டபுள் பாண்டு. அப்போ சிஸ் ட்ரான்ஸ்னு ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ சிஸ் ட்ரான்ஸு 2,4 ஹெக்ஸாடைன். அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர்.
இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஹீட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 4n+2 சிஸ்டம். ஸோ 2 சப்ஸ்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இது லெஃப்ட்டு, இது ரைட்டில் இருக்குது. அப்போ ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்ரோட்டேட்டரி வரும். ஆப்போசிட் இருந்தால் நமக்கு சேம் சைடு வந்து ப்ராடக்ட் இது தான் சேம் சைடு வரும். ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். டிஸ்ன்னு கொடுத்தா லெஃப்ட் ரைட்டில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக சேம் சைடு கொண்டு வரப்போகுது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது வந்து கொஸ்டின் நம்பர் 10 வச்சுக்கோங்க. யாராவது ஆன்சர் பண்ணுங்கள் எனிஒன். இந்த கொஸ்டினுக்கு வேறு ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க. நீங்கள் இனிமேல் வர எலக்ட்ரோசைக்கிளிக் ரியாக்ஷன் ஆன்சர் என்ன சொல்கிறேன் மிஸ்டேக்கே பண்ண மாட்டேங்க. ஏன்னா எலக்ட்ரோசைக்கிளிக் ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸாமே இருக்காது. சரிங்களா? அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இதான் வெயிட்டேஜ் டாபிக்னு சொல்கிறோம்னா இந்த மாதிரி தான் வெயிட்டேஜ் டாபிக்ஸ். ஸோ எனிஒன்? ஸோ எனிஒன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 10 போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா இந்த எலக்ட்ரோசைக்கிளில் வர கொஸ்டினுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் ஆன்சர் பண்ணிடலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு ஸ்ட்ரக்சரை ரொட்டேட் பண்ணி கொடுங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணி வேண்டாம் கொடுக்கலாம். இப்போ வேணால் நீங்கள் யோசிச்சு ஆன்சர் போடுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கிங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் anyone? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இதெல்லாம் கிளேட்டன்லேயே இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸ் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சாரி, கொடுத்துருக்குது அப்படி கொடுக்கலையோ. எனிஒன்? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் Say anyone? ஸோ பி சொல்லியிருக்கீங்க, சி சொல்லியிருக்கீங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸுன்ற எக்ஸு கொடுத்தோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து சிஸ்ஸு தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? சிஸ்ஸு வரணும் அப்படின்னா ஸோ என்ன மாதிரி நடந்தால் அந்த ப்ராடக்ட் வரும்? அப்போது இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த சைட்லேருந்து பார்க்குறீங்க, இங்கேருந்து பார்க்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வரும். அப்போ ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ நமக்கு இந்த இடத்துல டிஸ்ஸு கொடுத்தா மட்டும்தான் எங்கே வரும்? ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்குது சேம் சைடு வரோம்னா நமக்கு டிஸ்ஸு கொடுக்கணும். டிஸ்ஸுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இது எவ்வளோ 4n ரூல், 4n+2 ரூல் ஒபை பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த பாண்டு இங்கே போய் என்ன ஷிஃப்ட் ஆகுது, இது இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இது இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ 3 பை எலக்ட்ரான் தான், அதாவது 3 சிக்மா, அதாவது 3 டபுள் பாண்டு தான் இன்வால்வ் ஆகுது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 4n+2 ரூல்.
அப்போ 4n + 2ல் யார் வந்து டிஸ்ஸு வருவாங்க நமக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ அந்த ரூலை எழுதிட வேண்டியதான். அப்போது 4 என்ன இருந்தால் எனக்கு வந்து இது தெரியும் கான் ஹீட்டில். அப்போ ஃபோட்டோ கெமிக்கலில் டிஸ்ஸு வரும். அப்போ இங்கே நடந்திருக்கிறது 4n + 2. அப்போ இது டிஸ்ஸு வருது, இது கான் வருது. அப்போது எனக்கு 4n + 2 டிஸ்ஸு வரணும்னா இப்போ இது வந்து தெர்மல் கண்டிஷன். அப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து ஹீட்டு கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இதை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எப்படி வந்திருக்குன்னா ஒய் என்ன கொடுத்தா வரும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு இதில் வந்து லெஃப்ட் சைடு வரும், இது ரைட் சைடு வரும். அப்போ ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. நமக்கு இந்த ப்ராடக்ட்டில் சேம் சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ் ரொட்டேட் தான், இதுவும் டிஸ்ஸு தான் வரப்போகுது. சரிங்களா? அப்போ எப்படி ரியாக்ஷன் நடந்திருக்கும், அப்போது இந்த பாண்டு இங்கே போய் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த பாண்டு இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்போது 2 π எலக்ட்ரான் தான் நமக்கு ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி வந்திருக்காது. ஓகே, அப்போ இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இப்போ பாருங்கள். இப்போ 8 டபுள் பாண்டுமே நமக்கு ரியாக்ஷன் அதாவது இந்த 4 டபுள் பாண்டுமே ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது இங்கே வருது, ஸோ இந்த டபுள் பாண்ட் இங்கே வருது, ஸோ இது இங்கே வருது, ஸோ இது இங்கே வருது. அப்படி வரும்போது அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ 4n தான். ஏன்னா 4 டபுள் பாண்ட் ஈவனாக வந்திருக்கு. 4n ரூல் தான் ஒபே பண்ணுது. 4nல் நமக்கு டிஸ்ஸு வரணும். டிஸ்ஸு வந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டுமே நமக்கு சேம் டைரெக்ஷனில் வரும். 4nல் நமக்கு டிஸ்ஸு வரணுன்டா 4nல் நமக்கு டிஸ்ஸு வரணும் அப்படின்னா ஃபோட்டோ கெமிக்கல் கண்டிஷன். அப்போ ஒய் வந்து பார்த்திங்கன்னா 4n ஃபோட்டோ கெமிக்கல். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்போ இது இன்கரெக்ட். அப்போது டென்னுக்கு வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ வந்து நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். 2 கொஸ்டின் இருக்குது. நமக்கு டைம் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் படிக்கணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும், அதாவது இந்த பெரிய சைக்கிளுக்கே இன்னும் ஒரு 3 பார்ட் போடலான் இருந்தோம். இதுதான் வெயிட்டேஜ் டாபிக். இந்த எலக்ட்ரோ சைக்கிளிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்காது. அதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஒரு மெத்தடில் படித்து வச்சுருப்பீங்க, அது ஈஸியாக இருந்தால் நீங்கள் அதவே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. பெரிய சைக்கிளில் ஈஸியாக, அதாவது இந்த எலக்ட்ரோ சைக்கிள் ஈஸியாக மார்க் வாங்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எனிஒன் யாராவது இதில் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா, இல்லை ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக் தானே? ஸோ இன்றைக்கி தான் நமக்கு ஃப்ரீ டைம் கிடச்சனால நம்ம லைவ் வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக எப்போயாவது ஃப்ரீ டைம் கிடச்சிது அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜுக்கே கொஸ்டின்ஸ் எடுக்கவே டைம் ரொம்ப ஆகுது. சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு ஸோ சிக்மாட்ரோபிக் அண்ட் சைக்ளோடிசம் வீடியோ கண்டிப்பாக நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். லைக் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லைவ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இந்த மாதிரி சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு புரியும். புதுசாக யாராவது படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெதுவாக நடத்தினா தான் புரியும். கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு 11 மணிக்கு நைட்டு வந்து உங்களுக்கு வந்து யூனிட் 8 டெஸ்ட் பேஜ் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? 11 மணிக்கு வந்துடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் படித்து முடிச்சிருங்க. ஓகே. உமார் சர்மாவா? ஸோ ஐ லேர்ன் நியூ டாபிக்ஸ். ஓகே.
சிக்மாட்ரோபிக் சைக்ளோடிசம் வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி, யாராவது டெஸ்ட்டு பேர் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தாலுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுப்போம்.